Taste the Daily. கடலூரில் தங்களை வேலையை விட்டு நீக்கியதற்காக தனியார் நிறுவனத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என்எல்சி நிறுவனத்திலிருந்து நிலக்கரியை விலைக்கு வாங்கி மின்சாரம் தயாரிக்கும் தனியார் நிறுவனம் ஊத்தங்கால் கிராமத்தில் இயங்கி வருகிறது. இங்கு தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு விற்பனை செய்து வருகிறது. இந்த நிலையில் ஒப்பந்தம் முடிந்ததன் காரணமாக நிலக்கரியை இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 87 தொழிலாளர்களை அந்நிறுவனம் வேலையை விட்டு நீக்கியுள்ளது. இதையடுத்து வேலை நீக்கத்தை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக வால்பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் சோலையார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் வால்பாறை நகரை ஒட்டியுள்ள கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் நடைமுறையை ரத்து செய்ய கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். கூட்டுறவு சங்கங்களில் நகை கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் அவசியம் என சமீபத்தில் தமிழக கூட்டுறவு சங்கம் சுற்றறிக்கை வெளியிட்டது. இதன் காரணமாக விவசாயிகள் கடன் பெற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். எனவே சிபில் ஸ்கோர் முறையை நடைமுறைப்படுத்துவதை முற்றிலுமாக கைவிடக் கோரி விவசாயிகள் மனு அளித்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அய்யனம்பாளையம் கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அய்யனம்பாளையம் கிராமத்தில் பல நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து புகார் அளித்தால் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தங்களுக்கு உதவ மறுப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக அரசின் விளம்பரம் மாடல் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவைகளை பெறுவதற்கு கூட சாலையில் இறங்கி போராடும் நிலைக்கு தங்களை தள்ளிவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். எங்களால முடியல. வீட்டு தலைவரும் சரியில்லை, நாட்டமாரும் சரியில்லை, நம்பரும் சரியில்லை. இந்த ஊருக்கு கோயில கூட திருநா நடத்தமாடுறானுங்க. எதுவுமே சரியாது. தண்ணி வரல. எத்தனை நாளா 2 மாசமா தண்ணி வரல. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பழைய கட்டிடத்தில் லிப்ட் பழுதானதில் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் மற்றும் அவரது உதவியாளர் பத்திரமாக மீட்கப்பட்டார். 7வது மாடியில் இருந்து தரைத்தளத்துக்கு வந்து கொண்டிருந்த லிப்ட் திடீரென பழுதாகி கதவு திறக்க வழியின்றி போனதில் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் மற்றும் அவரது உதவியாளர் சிக்கினார். இதைத் தொடர்ந்து லிப்ட் ஆபரேட்டர் வரவழைக்கப்பட்டு இருவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையாக கட்டிடங்கள் உள்பட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பராமரிப்பதில்லை என பலரும் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி சமூக விரோதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி நீதிமன்றங்களில் பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றினர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். பெரியகுத்தூர் கிராமத்தில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க சென்றனர். ஆனால் உள்ளே செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என அட்வைஸ் செய்துவிட்டு புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பது நியாயமா சாரே என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட குருவிமலை பகுதியில் நியாய விலைக்கடை இந்த மாதத்தின் 15 நாட்களில் ஒரே ஒரு நாள் மட்டுமே திறக்கப்பட்டது. அத்துடன் கடந்த மே மாதம் 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்காமல் அந்த பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்றதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து குருவிமலை பகுதி மக்கள் ரேஷன் கடை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாமானியர்களுக்கான ரேஷன் பொருட்களில் கூட தில்லுமுள்ளு சம்பவங்கள் அதிகரித்து வருவது நிர்வாக திறனில் ஸ்டாலின் மாடல் அரசு அஸ்திவாரமில்லாத கட்டிடமாக மாறியிருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.